வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம செஞ்ச பாவங்கள்லேருந்து நம்ம விடுபடுத்திக்கிறதுக்காகவும் பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 5 கொடிய பாவங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அதுலேருந்து விடுபடுறதுக்காகவும் ஒரு அற்புத மந்திரம் இருக்குது அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. அந்த பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னா என்னென்னா, அந்த 5 கொடிய பாவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சூதாடுறது, 2 மது அருந்துறது, 3 தன் மனைவியர் இல்லாமல் மற்றவங்கள கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, 4வது கொலை பண்ணுறது, 5வது இதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிற பணம், அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிறது, லஸ்ட், இதெல்லாம் தான் 5 கொடிய பாவங்கள். இதெல்லாம் பண்ணினவங்க 5 கொடிய பாவங்களை பண்ணினவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக இந்த மந்திரத்தை ஓதினா நமக்கு சரியாயிடுமோ, இந்த மந்திரத்தை ஓதினா நம்மளுக்கு இதெல்லாம் விடுபட்டுருவோமோன்னு சொல்லி மாறி மாறி பல மந்திரங்களை ஓதி அதுலேருந்து சோர்வே அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பக்தர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை மறவாது ஓதி உயர்வடைவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன மந்திரம்னா, ராம 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 என்னும் நாமமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைய துழலும் ஏழைகால் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம ராம ராம் என்னும் நாமமே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்லேருந்து நம்மளை விடுபடுறதுக்காகவும் நம்மளை இந்த மாதிரி கொடிய பாவங்களில் நம்மளை ஈடுபடுத்திக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளை காக்கக்கூடிய அந்த ராமநாமத்தை நீங்களும் பாராயணம் செய்து பயன்பெறணும். நன்றி, வணக்கம்.